வணக்கம், வெல்கம் டு கோவை குக்கரி. இது வரைக்கும் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணனா பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. ஆளுங்கிற ஆப்ஷனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. இன்றைக்கி நம்ம சேனக்கிழங்கு மசாலா பொரியல் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். நான் அதுக்கு ஒரு 1/2 கிலோ அளவுக்கு சேனக்கிழங்கு எடுத்திருக்கேன். இது கையில் எண்ணெய் தடவிட்டு நம்ம தோலெல்லாம் நீக்கிட்டு இந்த மாதிரி தண்ணிக்குள்ளே உப்பு போட்டு அதில் கட் பண்ணி போட்டால் இதே மாதிரி கலர் மாறாமல் இருக்கும். நம்ம இது செய்யறதுக்காக ஒரு 1/4 லிட்டர் அளவுக்கு எண்ணெய் விட்டு காஞ்சொன்னியவே நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற சேனக்கிழங்க இந்த மாதிரி எண்ணெயில் போட்டு பொரிச்சு எடுத்துக்கலாம். தண்ணி இருக்கிறதுனால எண்ணெய் பொங்கி வரும், கைக்கெல்லாம் தெரிக்கும், பார்த்து நீங்கள் ஹேண்டில் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த மாதிரி ஒரு 3/4 பதத்தளவுக்கு சேனக்கிழங்கு நம்ம இப்படி கையில் அமுத்தோம்னா மசிகிற அளவுக்கு, ரொம்ப மசிக்கூடாது, ஒரு 3/4 பதம் இந்த மாதிரி செவந்து நுரை அடங்கணுன்னே நம்ம எடுத்துக்கலாம். இந்த மாதிரி நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற எல்லா சேனக்கிழங்கையும் நம்ம பொரித்து தனியாக எடுத்து வச்சுக்கலாம். இதுக்கு நம்ம ஒரு மசாலா செய்யணும். அதுக்கு வெள்ளை பூண்டு நான் ஒரு 15 பல் எடுத்துருக்கிற சின்னதாக இருந்ததுனால நமக்கு காரத்துக்கு ஏற்ற மாதிரி வரமிளகாய் சேர்த்துக்கலாம். கொஞ்சோண்டு சோம்பு, ஒரு விரல் அளவுக்கு பட்டை, ஒரு 6 கிராம்பு, ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு கசகசா, ஒரு 2 துண்டு தேங்காய், ஒரு வடக்கல்ல எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெயில் தான் பொரிச்சிருக்கிறோம். இப்போ வெங்காயம் கருவேப்பிலை தாளிக்கிற அளவுக்கு நம்ம அளவாக எண்ணெய் ஊற்றிக்கலாம். ஏன்னா எண்ணெயில் தானே நம்ம பொரிச்சிருக்கிறோங்க, அது 3/4 வெந்திருக்கவும் செஞ்சுருக்கோம். இப்போ எண்ணெய் காஞ்சோன்னே நம்ம கடுகு போட்டு, கடுகு வெடிச்சோடனே கருவேப்பிலையும் பெரிய வெங்காயமும் தாளிச்சிக்கலாம். இது தாளிப்பு வேணும்னா போட்டுக்கலாம். ஆனால் நம்ம பழகிட்டோம் நம்ம இந்த மாதிரியே, அதனால் நம்ம தாளிப்பு போட்டு நம்ம அந்த 3/4 பதத்துக்கு வெந்திருக்கிற சேனக்கிழங்கு இந்த தாளிப்பில் கொட்டி ஒரு வதக்கி விட்டுட்டு நல்லா இந்த மாதிரி பொன்னிறமாக வர அளவுக்கு நம்ம பொரிச்சு வச்சிட்டோம்னா போதும். அது 3/4 பதத்துக்கு அதுலேயே வெந்துடும். நம்ம இது ஒரு தாளிப்பு போட்டு அந்த மசாலா சேர்த்து வதக்கி விடுறதுக்காக நம்ம இப்போ ஒரு தாளிப்பு போட்டிருக்கிறோம். நம்ம அரைச்சி வச்ச மசாலாவை இப்போ சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு வதக்கி விட்டுக்கலாம். இப்போ அதுலேயே கொஞ்சம் தண்ணி இருக்கும், அதனால் ஏகத்துக்கு ஒரு வதக்கி விட்டுட்டு நம்ம கொஞ்சோண்டு தேவைப்பட்டால் தண்ணி ஊற்றிக்கலாம். இல்லைன்னா நம்ம அந்த மிக்ஸி கழுவி அந்த தண்ணி மட்டும் சேர்த்தா போதும். நீங்கள் கிழங்க பொறுத்து எடுத்துக்கலாம். இது நல்லா கிழங்கு நல்லா வெந்துடும் டக்குன்னு. அவ்வளோதாங்க. அந்த கழுவி ஊற்றிட்டு அதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். நான் எச்சா தண்ணி விடலை, இது நல்லாவே வெந்துருச்சு. நான் இது பண்ணும் போதே இப்போ நல்லா கலந்துக்கலாம். அப்படியே கலந்துட்டு வரும்போது அது நம்ம அந்த ஊற்றுன மசாலா அப்படியே காய் அப்சர்வ் பண்ணும். உங்களுக்கு அது நல்லா தெரியும். நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இது என்னென்னா கொஞ்சம் வதக்கிறது கீழே அடி பிடிக்காமல் நம்ம வதக்கி விட்டுட்டே இருக்கணும். இது அவ்வளோதான் விஷயம். ஆனால் டக்குன்னு செஞ்செல்லாம் டேஸ்ட்டும் ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ நம்ம ஊற்றுன தண்ணியெல்லாம் உறிஞ்சி அது இந்தளவுக்கு நல்லா ஆயிடுச்சு. அவ்வளோதாங்க, நம்மளோட மசாலா சேனக்கிழங்கு பொரியல் ரெடி ஆயிடுச்சு. நீங்கள் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்தது என்ன போடலாங்கிறது, என்ன ரெசிபி போடலான்னு நீங்கள் சொல்லுங்கள். கமெண்ட் பண்ணால் தான் எங்களுக்கு ஒரு என்கரேஜ் பண்ணுற மாதிரி இருக்கும். அவ்வளோதான், பாருங்கள் வெந்துருச்சு நல்லாவே. இந்த ஸ்டேஜில் நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். அவ்வளோதான், எடுத்து பரிமாறிக்கலாங்க. அவ்வளோதான், நான் ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டேன். நன்றி, வணக்கம்.